கோர்ட்லேயே அமலாக்கத்துறை வழக்குகளில் கடும் குட்டு வாங்குது. இப்போ ஜாமீன் கொடுத்துருக்கக்கூடிய எல்லாருடைய வழக்குலேயும் அமலாக்கத்துறை ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுது. அப்போ அமலாக்கத்துறை சோதனையை எந்த அளவுக்கு வெளிப்படையானது அப்படின்னு பார்க்கணும். அரசியல் பின்னணி இல்லாமல் தான் சோதனை பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா? கடந்த 11 வருடத்தில் மட்டும் 2.5 லட்சம் கோடிக்கான அசட்ஸை இடி அட்டாச் பண்ணியிருக்கு. விளையாட்டாக யாருக்கிட்டேருந்தும் அட்டாச் பண்ணிடல. கன்விக்ஷன் ரேட்டை பற்றி பேசுகிறதாக இருந்ததுன்னா 76 வருடங்களில் 15 அரசியல்வாதிகள் தான் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தப்பிக்க தெரிந்தவங்களோட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் 2.5 லட்சம் கோடி அசட் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கு. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் 42,000 கோடி கரன்சி மட்டும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி அக்கௌண்ட் நினைக்கிறேன் வந்ததாக சொல்லப்பட்ட பணத்துக்கு பதிலாக அவருடைய பர்சனல் அவருடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதை நீதிமன்றம் கேள்வி கிட்ட இருந்தது. சரி, வந்த பணம் எங்கெங்க போச்சுன்னா தெரியலன்னாங்க. விசாரணைன்னு வரும்போது 2 பக்கமும் நீதிபதி கேள்வி கேட்பார். ஒரு சைடு கேள்வி மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு பேசக்கூடாது. பேசுகிறதா இருந்தால் அந்த முழு வழக்கை ஒரு விவாதத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆனால் டெல்லியில் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த விவாதம் நடத்துகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். அடிப்படையில் 2.5 லட்சம் கோடியும் 42 லட்சம் கோடி கரன்சி மட்டும் இந்த இடி 11 வருடங்களில் அடைச்சி வச்சுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே கோர்ட்டு தான் உங்ககிட்ட என்ன சொல்லிச்சு, சாராயம் விற்கிறீங்கன்னா கியூஆர் கோடு வச்சுட்டு விற்க வேண்டியது தானே அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வச்சது. பில்லுங்கிறது ஒன்று இல்லாமல் வருஷத்துக்கு 2,99,000 கோடி பட்ஜெட் போடுற தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42,000 கோடிக்கு மேலே கணக்குக்கு மட்டும் காட்டப்படுகின்ற இந்த டாஸ்மாகில் பில் இல்லாமல் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பொட்டிக்கடை நடத்திட்டு அல்லது ஒரு சின்ன ஹோட்டல் நடத்திட்டு பில் இல்லாமல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பில் ஆரம்பிச்சதுலேருந்து இல்லை, அதுதான் தவறு. எப்போ சார் கொடுத்தாங்க? அது சோதனை முறையில் எங்கேயோ கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் தவறு. இது நீங்கள் இருமொழி மாதிரி சொல்கிறீங்க 60 வருஷமாக இல்லைன்னு. அப்படி இல்லை, அதுதான் தவறு. எப்போ டாஸ்மாக்னு ஒன்று வந்ததோ 2003 இதை செய்திருக்கணும். 2 கட்சி தானே, அதனால் அவங்களுக்குள்ளே நம்ம பேசுகிறோம். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 35 பெட்டிஷன் வருது. அந்த பெட்டிஷன் வந்ததுக்கப்புறம் கோர்ட்டு கிட்டத்தட்ட 56 முறை இந்த விஷயத்தை, இந்த டாஸ்மாக் விஷயத்தை பற்றி பல வழக்குகளில் கேள்வி கேட்டதை வைத்து தான் இந்த ரைடு நடக்குது. இந்த ரைடு நடக்கும்போது முதல்ல 2-3 அரசு கான்ட்ராக்டர்கிட்ட மட்டும்தான் போகுது. அதுக்கப்புறம் தான் குடோனுக்கு வருது. குடோனுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பார்க்குற முரண்பாடுகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த முரண்பாடுகள் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 43 டிப்போவில் 8 டிப்போவில் வரி ஏய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சிஏஜி சொன்ன கடைசியாக கொடுத்த அந்த சிஏஜி சொன்ன ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையிலேயே எல்லாமே தவறாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஸோ இப்போ என்ன கேள்வினா, சிஏஜி சொன்னதெல்லாம் எடுத்துக்கலாமா? அப்போ பாஜக பற்றி என்னங்க, துவாரகா சாலையை பற்றிலாம் பேசலாமா? என்ன இல்லை, பாஜக அரசு பற்றி சிஏஜி சொன்னதை எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு. எடுத்துக்கலாம். துவாரகா சாலை டெல்லியில் என்ன கெஜ்ரிவாலை சொல்லிட்டீங்கன்னா போதும். நீங்க கெஜ்ரிவாலை சொல்றீங்க, டைவர்ட் பண்ண வேண்டாம். எனக்கு பதில் அது. நான் 2 வருஷமா நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வார்த்தை முடிச்சுட்டு வந்துரு. துவாரகாவை பத்தி பேசுறதுன்னா கெஜ்ரிவாலை சொல்லுங்க. ஊழல் நடந்தது, அவர் தான் ரோடு சாலை போட்டாரு, இப்போ மோடி போடல. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வியாபாரத்துக்குள்ளே இதோடு இல்லாமல் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குகிறோம் 20 ரூபா வாங்குகிறோங்கிறது இல்லாமல் பாருக்கான விஷயங்கள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது, எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வரணும்னு சொன்னால் பார் நடத்துகிறவங்க, பாரில் அந்த சாப்பாடு நடத்துகிறவங்க, எலைட் பாரில் உணவகம் நடத்துகிறவங்க எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரணுங்கிறதுலேருந்து கிளாஸ்லேருந்து எல்லாத்துலேயும் தவறுகள் நடக்கிறது. இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ரைடு நடந்திருக்கு. எந்த ரைடுமே கன்விக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்கம் டேக்ஸில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கம் டேக்ஸில் நீங்கள் பணத்தை பெனால்ட்டி கட்டிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இடியை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்ட்ராங்காக தான் கொண்டு போகணும். இப்போ இது ஏன் இப்படி ஒரு மொழி போர் அப்படின்னு திமுக என்றைக்காவது பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 6 பேர் மேலே பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா தான் மொழி போருங்கிற பிரச்சனையை எடுக்கும். கரெக்டாக திமுக மொழி போருங்கிற பிரச்சனையை எடுத்திருக்குன்னும் போதே உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெளிவாக தெரியும். பொதுவாகவே இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது முகலாயராக இருக்கட்டும் பிரிட்டிஷாக இருக்கட்டும் நம்ம ஆளுங்க தான் போட்டு கொடுத்தா, அதனால தான் அவங்க உள்ளே வந்தாங்கங்கிற மாதிரி இந்த சாராய அதிபர்களில் கூட உள்ளே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய துப்பு கொடுத்துருக்காங்கங்கிற அடிப்படையில் தான் இவ்வளோ பெரிய ரைடுங்கிறது மாஸ் ரைடாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது உள்ளேருந்து தான் தகவலே வந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு 60% ஒரு வியாபாரத்தில் கிட்டத்தட்ட 45,000 கோடிக்கான வியாபாரத்தை 3 கம்பெனிக்கிட்ட இருந்து 60% பொருள் வாங்கப்படுகிறதுன்னும் போது இதில் எத்தனை தவறுகள் வருங்கிறது புரிஞ்சுக்கிறோம். எந்த ஊரில் வேணாலும் போங்க, காலையில் 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில் 3 மணி வரைக்கும்
அஃபிஷியலாக கடை திறக்கும்போது விற்கிற சரக்கினுடைய தன்மை வேறு, அன்அஃபிஷியலாக நடக்கக்கூடியதனுடைய சரக்கினுடைய தன்மை வேறுங்கிறதுலாம் நாம் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு ஊர்லேயும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயந்தான். அதைத்தான் நம்ம வந்து மெயினாக அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறது இதை நெறிமுறைப்படுத்துறதுக்கு வந்து அமலாக்கத்துறை ரைடு இல்லைங்க. அமலாக்கத்துறை ரைடுங்கிறது வந்து கண்டுபிடிச்ச ஆதாரங்களை தான் கண்டுபிடிக்க வர வேண்டிய வரிவல்ல லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க வந்தாங்க. டாஸ்மாகை மூடுகின்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு தவறுகள் வருதுங்கிறது தான் இது. சைடிஸ் எவ்வளவுக்கு விற்கிறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் கேள்வி கேட்கறாங்கல்ல. அப்போ இதுல அரசியல் இருக்க மாதிரி வரலையா உங்களுக்கு? ஆட்சியல் தான் அடிப்படையில் இருக்கு. அரசியல் தான். அண்ணாமலை ஐயா சொல்லிட்டாரு, நான் ஒரு பேப்பர் கொடுக்க போறேன், அரசு டெண்டர்கள் யாருக்கு போகுது, அது எந்த மாதிரியான சொந்தங்களுக்கு போகுதுங்கிறது கொடுக்க போறேன்ற அரசியல் அவர் சொல்லிட்டாரு. ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும்தான் இங்க ஈடி பேசுது. ஐயா இவ்வளோ பெரிய நெட்வொர்க், இவ்வளோ பெரிய தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத பேசுது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மொழிப்போர் அப்படிங்கிறது ஒரு மேட்டரை கொண்டு வந்து டைவர்ட் பண்ணிடலான்னு நினைக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி இந்த மும்மொழியிலேயே அது ஒரு பெரிய செட்பேக் ஆனதுங்கிறது இவங்களுக்கு இருந்த பிரச்சனை. இப்போ மழை மாற்றுவதற்காக இது வந்து பழிவாங்கும் அரசியல் அப்படின்னு சொல்றது தப்பு. மதுரையில் இருந்த நடந்த ஒரு விஷயத்தை பற்றி ஐயா சொன்னார். மதுரையில் நடந்த அந்த இடி டைரக்ட் அந்த அதிகாரி மேலே வந்த குற்றச்சாட்டை திமுக அரசு தான் வைத்தது. திமுக அரசு தான் அவருடைய அலுவலகத்துக்கே போய் ஸ்ட்ரைட்டாக ஒரு 20 பேரை கூப்பிட்டு போய் 3 பேர் மட்டும் கணக்கில் காட்டி உள்ளே போய் பண்ணிச்சு. அந்த கேஸ் என்னாச்சு? அந்த டாக்டர் வந்து திமுக காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே அடங்கி போச்சு. அந்த கேஸையே நடத்தலை. நீங்க நடத்திருந்தீங்கன்னா இடி அவர் ஜாமீன்ல வந்துட்டார். எங்க ஜாமீன்ல ராகுல் காந்தி கூட தான் இருக்காரு. அதுக்காக நான் அவர் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ராகுல் காங்கிரஸ்ல இருக்கிற பாதி பேர் ராகுல் அந்த கேஸே நாங்க நடத்துறோம் ஈடி கேட்டுச்சு. பாருங்க, யார் வேணாலும் நடத்திட்டு போட்டோம். திமுகவால சாலை மறியல் பண்ணியாத ஒரு விஷயத்தை, தார்மீகமான கட்சி இல்லையா, நாட்டில் தப்பு நடந்துடக்கூடாது. ஈடி விஷயம் வரும்போது அமலாக்கத்துறை தப்பு நடக்கல, ஒரு அதிகாரி கூட இது இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. அமலாக்கத்துறை பாருங்க, எந்த அதிகாரியுமே தப்பு பண்றதுக்கு 100 பேர் இருப்பான். அது நமக்கு முக்கியம் இல்லை. அந்த ஆர்கனைசேஷனுங்கிறது இந்திய தேசத்தினுடையது. தேர்தல் ஆணையத்தையே நீங்க கூலிப்படைன்னு சொல்ற அளவுக்கு கீழே இறங்குவீங்க அப்படின்னு சொன்னா ஓகே, இன்னும் 2034 வரைக்கும் நீங்க ஜெயிக்க போறது இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நாம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஈடியில் கன்விக்ஷன் ரேட்டை வச்சு பார்க்காதீங்க. எத்தனை அசட் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அட்டாச் செய்யப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதை சார் முக்கியம் இல்ல. நீங்க தப்பு பண்றீங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கன்விக்ஷனுக்கு நான் சொல்லிட்டேன், 76 வருஷத்துல எத்தனை அரசியல்வாதிகள் அரெஸ்ட் ஆனாங்கிறது உங்களுக்கு தெரியும். மக்கள்கிட்ட போய் யாருப்பா அதிக ஊழல் பண்ணுவாங்கன்னு கேட்டா அரசியல்வாதின்னு அவன் சொல்லுவான். ஆனா கன்விக்ஷன் வெறும் 15 பேர் தான். தண்டனை பெற்றதும் 100 பேரை பிடிச்சு ஒருத்தர் கூட அதுல கன்விக்ட் ஆக மாட்டாரா? அப்புறம் ஏன் 100 பேரை பிடிக்கணும்? நீங்க 100 பேர் பிடித்ததை பத்தி பேசுறீங்க. நான் 100 பேர்கிட்ட இருந்து எடுத்த இந்த இத்தனை லட்சம் கோடி அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அதை விடுவிப்பதற்கு அவங்க ஏதாவது பண்ணாங்களா? விட்டா போற சாண்டி ஏன் ஓடி போனாங்க? யார்கிட்ட பண்ணணும்? ஈடிக்கு எதிராக மக்கள் தானே, அந்த யார் தப்பு பண்ணாங்களோ அவன் தானே பண்ணணும். என்னோட வீட்டுல இருந்து நீங்க வந்து சொத்தை அட்டாச் பண்றீங்கன்னா நான் கேஸ் போட்டு அதை ஜெயிக்க நினைப்பேனா? விட்டா போற சாமி, நீ ஏதோ பிடிச்சிருக்கிறது இத்தினுண்டு தான், நான் பெரிய பெருச்சாளி அப்படின்ட்டு தப்பிச்சு போவேனா? 2.5 லட்சம் கோடி அசட் மட்டும் அட்டாச் ஆயிருக்கு. எதிர்த்து கேஸ் இது வரைக்கும் இடி மேல போடல. அதை பத்தி பேசுங்க. கரன்சி மட்டும் 42,000 கோடி திரும்ப வாங்குறதுக்கான வக்கு இல்ல. அதை பத்தி பேசுங்க. திரு காரை செல்வராஜ், டெல்லியில பணம் பிடிக்கப்பட்டது, ஒடிசால ஒரு காங்கிரஸ் எம்பியோட வீட்டில் பணம் பிடிக்கப்பட்டது, மேற்கு வங்கத்தில் பணம் பிடிக்கப்பட்டது. அதெல்லாம் காட்சிகளாக காட்டுறாங்க, எவ்வளோ பணம் பிடிச்சோன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்களும் இருக்கப்போ எல்லாத்தையுமே அரசியலுக்காக பண்ணுது அமலாக்கத்துறை அப்படின்னு பார்க்க முடியும்? இல்லை, இது 2 நிலைகளிலிருந்து தான் இதை நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவாக அண்ணன் நாகராஜ் அவர்களும் துக்ளக் வாசகரும் பேசும்போது டாஸ்மார்க்கை மையப்படுத்தி அதில் இருக்கிற குறைகளை இவங்க என்னமோ இடியிலேருந்து போய் இன்வெஸ்டிகேட் பண்ணவங்களாம் இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி, அவங்க கொடுத்த ரிப்போர்ட் இவங்க 2 பேர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது ரைடு நடந்து கொண்டு இருக்கிறது. 25 இடங்களில் நடக்குது, 3 டிஸ்லரிஸில் நடக்குது. அந்த ரைடெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அமலாக்கத்துறை அது குறித்தான அறிக்கை என்ன கொடுக்குறாங்க, அந்த வழக்கை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்ததற்கு பிறகு தான் அதில் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகளில் எவ்வளவு உண்மை இருக்கிறது. அது அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால் நிச்சயமாக இடி அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதில் 2 நிலைகளில் நம்ம இதை பார்க்குறோம். ஒன்று, இடி மேலே நம்ம தேவையில்லாமல் இடி மேலேயோ ஐடி மேலேயோ சிபிஐ மேலேயோ நம்ம தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நம்ம கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம வச்சிடல. இதை 2 நிலைகளில் நம்ம பார்க்கணும். கடந்த இப்போ உடனே நேரும்பாங்க, மன்மோகன் சிங்கும்பாங்க, இந்திரா காந்தின்னு பேசுவாங்க. 2004 2014 காலகட்டத்தில் பதியப்பட்ட வழக்குகள் என்ன? 14க்கு பிறகு 56 இன்ச்சு பிரதமர் விஸ்வகுரு
இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஆற்றல் மிகுந்த பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு வந்த உடனே இருக்கிறவெல்லாம் பயந்து போய் ஓடி ஒளிஞ்சு தாங்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கட்டி கொண்டு போயிட்டு சுவிட்சர்லாந்து பேங்க்லேயும் கருப்பு பணமாக அவன் சேர்த்துட்டு எல்லாரும் அமைதியாக வந்து ஒழுக்கமாக தொழில் பண்ணியிருக்கணுமா, பண்ணியிருக்கக்கூடாதா? இந்த மாதிரி கேஸ்லாம் வரலாமா? பயப்படணும்ல ஒரு பிரதமரை. ஏன் கையை தூக்குறீங்க? அதுக்குள்ளே முடிக்கணுமா? இல்லை